40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம். இப்போ கடந்த 3 வாரமாக கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் ஊழியக்காரருடைய சத்தம் வனாந்திரத்தில் தனியாக இருந்து கத்துற மாதிரி தான் சில நேரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த வனாந்திரத்தில் அவாந்திர வெளியில் நின்று ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்கிற, அதாவது எப்படின்னா, இத்தனை காலங்கள் இவ்வளோ எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசத்துக்குரிய பலன் சபையில் இருக்குதா அப்படின்னா அது இல்லை. ஒரு தேவனுடைய வசனத்தை கொடுக்கணுன்னா அதற்காக எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசத்துக்குரிய பலன் இருக்குதானா இல்லை. காரணம், ஊழியக்காரனை வனாந்திரத்தில் விட்டுறீங்க. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் கேட்குதா? ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் பாஸ்டர் ரத்னபால் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு பிரசங்கத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் புது புது ஆத்துமாக்கள் மேலே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உங்களையே உருவாக்குறது பெரும்பாடாக இருந்தால் எனக்கு புது ஆத்துமாக்களை எங்கே உருவாக்குறது? ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம கேட்குற அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய மெச்சூரிட்டி நமக்கு இருந்ததுன்னு சொன்னால், அப்போ அந்த மெச்சூரிட்டி, அதுக்குரிய வளர்ச்சி உங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னா உங்கள்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய வேலையில் நீங்கள் அதை செய்யுங்க, இதை பண்ணுங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு என்ன செஞ்சுருப்பீங்க? செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போது நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குற எல்லா ராஜாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பல ராஜாக்கள் ராஜ்ய பாரத்தை பொறுப்பெடுக்கும் பொழுதே அவங்க கர்த்தருக்கு செம்மையானதை செய்கிறதில்ல. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா, செம்மையாக செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கும். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல என அவனுடைய வழிகளெல்லாம் அவன் செம்மையாய் நடந்தான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது அப்படி செம்மையாய் நடந்து ராஜ்ய பாரத்தை கட்டிக்கொண்டு நல்லா அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கடைசியில் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. புரியுதா? அநேக ராஜாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டிலேயே அந்த வார்த்தை வருது, அதாவது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே பிசாசு என்ன செஞ்சிருவானா? வஞ்சித்திருவானா. அப்போது நம்ம அடிக்கடி சொல்கிறது மாதிரி, மலை மேலே ஏறுற ஒரு வண்டி ஆக்சிலேட்டரில் கால் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்தால் வண்டி என்ன செஞ்சிடும்? பின்னாடி வந்துடும். அப்போது அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்குறார். உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கும் பொழுதே கர்த்தர் எனக்கும் என்னோட கூடயும் பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா நான் ஒன்றும் தேவதூதன் கிடையாது, நானும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண மனிதன் தான். அப்போது இந்த வார்த்தைகள் என்னையும் ப்ரெஷர் கொடுத்து ஏற்றுது, உங்களையும் ப்ரெஷர் கொடுத்து மேலே தள்ளி கொண்டு போகுது. அப்போது நாம் அதில் அதாவது ஜெப கூடுகைக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறத விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி கீழே இறங்கிடும். புரியுதா? அதே போல் ஆராதனைக்கு வர்றதை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சி போகும். அதாவது புதுசாக கல்யாணம் ஆன புதுசில் புருஷன் அப்படி கூப்பிட்ட உடனே மனைவி என்ன சொல்லுவாங்க? இதோ வந்துட்டேங்க, இல்லையா? இதோ வந்துட்டேங்க, சொல்லுங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது போய் கொஞ்ச நாள் கழித்து என்ன சொல்லி தொலைங்க அப்படிங்கிற அளவுக்கு போகுது. பார்த்தீங்களா? அந்த குடும்பம் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஆதி அன்பு, ஆண்டவரை பிடித்த பிடி இருக்குல்ல, அந்த பிடி உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் துரிதமாக ஓடுறீங்களா? நான் தான் அதனால தான் உங்களை சீக்கிரம் சபைக்கு வர்ற விஷயத்தில் அது பேசிக், அது அஸ்திபாரம். அதில் நீங்கள் கரெக்டாக இருந்து பாருங்கள். அதாவது கர்த்தருடைய காரியத்தில் ஒரு விஷயத்தில் குறைஞ்சிருக்கணும்னா நமக்குள்ளே ஒரு அவசரமாக ஐயோ அதை சரி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு வேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? போங்க பாஸ்டர், இப்படிலாம் பேசுவீங்கன்னு தான் நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு வரோம். ஹல்லேலூயா. விளையாட்டு இல்லை, இது வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் தான். புரியுதா? நாங்கள் கடந்து எங்களை மாதிரி ஊழியக்காரங்க கடந்து கத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்படி கத்துறதுனால சபைக்கு வந்த ஆட்களும் வராமல் தான் போகுது. அதை பற்றியும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் சரி பண்ணி ஏன்னா அந்த கிரிப்பு விடாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும்.
இப்போது கூட்டம் சேருது சில சபைகளில் பார்க்கும்போது, பிரசங்கத்தெல்லாம் பார்த்தா ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க என்னமோ அவங்க குடோனில் வச்சுருக்கிற மாதிரி, ஆசீர்வாதத்தெல்லாம் அவங்க குடோனில் வச்சுருக்கிற மாதிரி. ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்படுது, ஒரு கூட்டம் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா, கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு நெருக்கங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதை கேட்கவா ஃபஸ்ட்டு காலையிலே வந்தோம் நாங்கள்? ஹல்லேலூயா. ஏங்க நான் என்னங்க பண்ணுறது? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்னு அவர் பிளான் போட்டாருங்க. அப்போ செதுக்க வேண்டியதெல்லாம் செதுக்கினா தானே என்ன செய்ய முடியும்? ஒரு மரம் மட்டையை கூட எதுக்காவது யூஸ் பண்ணணுன்னா அதை கழிக்க வேண்டியதை கழிச்சா தான் அது யூஸ் ஆகும் இல்லையா? நல்ல தேக்கு மரமாச்சே, அந்த மரத்தில் போய் கொஞ்சம் செதுக்க அது வேஸ்ட் போகுமே அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி கொண்டு வீட்டில் கதவு ஜன்னல் செய்கிறதில்ல. அது தேக்கு மரமாக இருந்தாலும் செதுக்க வேண்டியதை செதுக்கி பாலிஷ் பண்ண வேண்டியதை பாலிஷ் பண்ணி கொண்டு வச்சா தான் அதுக்கு சரியான ஸ்தானத்துக்கு அது வருது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே தேக்கு மரம் தான், ஆனாலும் கழிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது, செதுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதனால தான் தேவன் நம்மை செதுக்கிறார். நீங்கள் செதுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா சிங்கார மாளிகையில் போய் உட்காருவீங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா சிங்கார மாளிகைக்கு பின்னாடி இருக்கும், குப்பை தொட்டி இருக்கும், அங்கே கொண்டு போட்டுருவாங்க. ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே போகக்கூடாத அல்லது கழிந்து போன பொருட்கள் எல்லாம் பாளையத்துக்கு புறம்பே கொட்டப்படும். அக்கினினால் அது சுட்டெரிக்கப்படும், சாம்பலாக அது கொட்டப்படும். அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போக தேவன் விரும்பலை. நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கும்படி தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால் இதை குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்கிற வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால், ஏன்னா வனாந்திரத்தில் ஒருத்தன் ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கேட்குறதுக்கு என்னையா கிடந்து ஊழ விட்டுட்டுருக்கான் அறிவு மாதிரி அப்படி தோணும். இந்த வேத வசனத்தை பிரசங்கிக்கிற சத்தமும் சில நேரங்களில் நமக்கு பிடிக்காதது போல் இருக்கும். தேவ பிள்ளைகளை, உங்களெல்லாம் திட்டி எனக்கு என்ன ஆக போகுது? ஹல்லேலூயா. உங்களை உருவாக்குறதுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்காத வார்த்தையை பேசினால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வனாந்திரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. அது வெளியரங்கமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் மறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது மறைந்திருக்கிற அந்த மகிமை அது வெளியரங்கமாகும். யார் மூலமாக? உங்கள் மூலமாகவே, உங்கள் குடும்பத்திலேயே, உங்கள் வாழ்க்கையிலே அது வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகும் என்று சொன்னால் அது அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை காணும். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க, நீ சர்ச்சின்னு போனது, ஜெபம்னு ஓடினது சும்மா இல்லைம்மா, உண்மையாகவே ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்னு சொல்ல வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இது வரைக்கும் வெளியரங்கம் ஆகலை, அது அப்படியே மறைத்து வைக்கப்பட்டது போல் இருக்குது. ஒரு காலகட்டம் வரும், அவங்க சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய பர்வதம், நீ கர்த்தருடைய நகரம், நீ கர்த்தருடைய சீயோன் என்று மற்றவர்கள் சாட்சி பகரக்கூடிய நிலைக்கு கர்த்தர் உங்கள் மூலமாய், உங்களுடைய குடும்பத்தின் மூலமாய் அந்த மகிமையை அவர் வெளியரங்கமாக்குவார். அப்போது கர்த்தருடைய மகிமை எந்த விதத்தில், அல்லது கர்த்தருடைய மகிமை என்றால் வெளிச்சம், சரியா? அந்த மகிமையின் ராஜ்யம் என்று சொன்னால் அங்கே வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்ன? அங்கே சூரியனும் சந்திரனும் அங்கே வெளிச்சம் கொடுக்காதான், ஆட்டுக்குட்டியானவர் தான் அதற்கு விளக்காக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தின் மகிமை எப்படி வெளிப்படும்? அந்த வெளிச்சம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது என்று சொன்னால், சங்கீதம் 112:4 வாசிங்க. 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இப்போது செம்மையானவர்கள் அப்போ எங்கே இருக்காங்க? இருட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ பளிச்சுன்னு இருக்காங்க பாருங்கள், அவங்க செம்மையானவர்களா அப்படின்னா இல்லை. உண்மை தானே? உலகத்தில் ரொம்ப பிரபல்யமாக இருக்கிறவங்கெல்லாம் இப்போ செம்மையானவர்களா, கர்த்தருக்கு பிரியமானவர்களா? இல்லை. நம்ம பார்வையில் நமக்கே தெரியுது, ஆண்டவரே இந்த பாடுபடுறோம், ஆண்டவருக்காக எவ்வளவோ தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு வருது, ஆனால் நாங்கள் தவறு செய்யாமல் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்குள்ளே எங்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் இல்லாதது உலகத்தில் இருக்க அவங்களுக்கு இருக்குதே, எங்களுக்கெல்லாம் கிடைக்காத நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குதே. அப்படி ஒரு ஃபங்க்ஷனில் நின்னாங்கன்னா அவங்க தனியாக வேறு மாதிரி நிற்கிறாங்க.
நம்ம ஒடுங்கி போய் குறுகி போய் நம்ம நிற்கிறோம். உண்மையா இல்லையா? உலகத்தில் நாம் எல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறோம், அவங்கெல்லாம் பெரிய புத்திசாலிகளாக எண்ணப்படுகிறார்கள். காலம் வரும், அல்லேலூயா, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவங்க இருளில் தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அந்த வெளிச்சம் சுவிசேஷ வசனமாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம ஒரு காலத்தில் இருளில் இருந்தோம், இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சத்தை பார்த்தோம். ஆனால் இனி வருகிற மகிமை எப்படி வெளியரங்கமாகும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயே சில இருளான காரியங்கள் நம்மை மறைத்து கொண்டு நம்மை வெளிப்பட முடியாதபடி மறைத்து கொண்டிருக்கிற சில காரியங்களிலிருந்து ஒரு வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் தெரிவிங்க. அப்போ சொல்லுவாங்க, உண்மையாகவே கர்த்தர் உன்மூலமாய், கர்த்தருடைய மகிமை உன்மூலமாய் வெளியரங்கமாகி இருக்கிறது என்று சொல்லி. அது யாருக்கு அப்படின்னு சொன்னால், செம்மையானவர்களுக்கு. ஏன்னா நான் முதலே சொன்னது போல், ராஜாக்களுடைய வரலாறு படிக்கும் பொழுது கொஞ்ச காலம் செம்மையாக இருந்தாங்க, கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து நீங்களே சொல்லுங்களேன், ராஜாக்களுடைய வரலாறு படித்தவங்கெல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படித்தவர்கள் கை தூக்கி காட்டுங்க. சரி, அப்போ இன்னும் சில பேர் படிக்காமல் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமாம், அதுதான் ஒரு கதையை போல் இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அதையே படிக்காமல் இருக்கிறீங்கன்னா வருத்தமாக தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜாக்களுடைய வரலாறுகளில் அவங்க கர்த்தருக்குள்ள, அதாவது ஒரு ராஜ்ய பாரத்தை பொறுப்பெடுத்து செம்மையானதை செய்த ராஜாக்கள். உசியா ராஜாவை எடுத்துக்கொள்ளலாம், எசேக்கியா ராஜாவை எடுத்துக்கொள்ளலாம், வேறு யார், தாவீதை எடுத்துக்கொள்ளலாம், சாலமோன் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருமே எப்போ தவறு பண்ணாங்கன்னு சொல்லுங்கள்? இல்லை, கடைசி நேரம்தான். அவங்க தவறு செய்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது என்னது சொல்லுங்கள்? பதவி. பதவி வந்த உடனே என்ன வந்துடுது? காசு பணம் சேர்ந்துடுது. இப்போது நீங்கள்லாம் எதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே காசை கொடுங்கய்யா. எல்லாருக்கும் என்ன ஆசை? ஆண்டவரே கொஞ்சம் வசதியை கொடுங்கப்பா, நெருக்கத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறோமே ஆண்டவரே. இப்போ இந்த மாதம்லாம் கண்ணு மொழியெல்லாம் எனக்கு வெளியில் வருது, அவ்வளோ சூழ்நிலையில் ஓடிட்டுருக்கேன் வண்டி. அப்போது நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே காசை கொடுங்க, பணத்தை கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? இல்லையா? ஆமாம். அதனால் ஆண்டவரே ஒருவேளை எனக்கு பணத்தை கொடுத்தா அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்த எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஞானம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற பணம் அதாவது அது என்ன வசனம்? அது அந்த வசனம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்க. அதாவது பைத்தியக்காரன் கையில் அந்த மாட்டின முள், அதாவது மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுறான்னு ஒரு வசனம் இருக்குது. கவன்னா என்னது? கல்லை வச்சு எரியறது. ஒரு மூடனுக்கு ஒரு கனத்தை கொடுக்குறீங்கன்னா, அதாவது செம்மை இல்லாதவனுக்கு ஒரு வசதியை கிடைச்சிதுன்னா அது கல்லை கட்டி அது யாரையாவது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், இல்லையா? ஆமாம், எனக்கு அந்த வசனம் டக்குன்னு ஞாபகம் வரும். அதாவது வெறியன் கையில் அகப்பட்ட முள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். கரெக்டு. மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி, வெறியன் கையில் இருக்கிற முள். ஒரு முள் செடி வெறியன் கையில் மாட்டினா என்ன ஆகும்? போட்டு சாத்தி எல்லாத்தையும் காயப்படுத்திகிட்டு இருப்பான். இப்போ பண வெறியனாக நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் பணம் பணம்னு அலையிற ஆளுக்கு அந்த பணத்தை தப்பாக பயன்படுத்துவாங்க. அதுதான் சொல்ல வரேன். பணம் வேணுமா வேண்டாமா? பணம் வேணுமா? அதை பயன்படுத்துகிற ஞானம் வேணுமா? ஹல்லேலூயா. எதுக்கு செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாதோ அதுக்கு பண்ணக்கூடாது. அந்த ஞானம் இருந்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் அப்படி ஜெபம் பண்ணுங்க. சரி, இப்போது அந்த செம்மையானவர்கள் அப்படியானால் கர்த்தருடைய வசனத்தில் சரியாக பக்குவப்பட்டவர்கள், வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். இந்த செம்மை என்கிற வார்த்தைக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நான் இப்போ இன்னும் வசனத்துக்குள்ளே நான் இன்னும் போகலைன்னா கூட, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால்
உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்கள் வீடு எப்படி இருக்கணும், உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும், நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களில் உண்மையை கடைப்பிடிக்கிற ஒரு விஷயத்தில், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற விஷயத்தில் இல்லையா, சின்சியாரிட்டி பங்க்சுவாலிட்டி சொல்லுங்கள். ஆமாம், சின்சியாரிட்டினா உத்தமமாய் நடக்கிறது, உண்மையாக நடக்கிறது. பங்க்சுவாலிட்டினா சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு போகணும். வரேன்னு சொன்னால் வரணும், வரலன்னு சொன்னால் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் தகவல் அறிவிக்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்குமுறைகள். புரியுதா? அதை தான் சின்சியாரிட்டி பங்க்சுவாலிட்டி. சின்சியராக இருக்கணும், ஒரு விஷயத்துலையும் சின்சியராக இருக்கணும். கர்த்தருக்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும், உலகத்துக்குரிய காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வார்த்தை சொன்ன வார்த்தையில் கரெக்டாக இருக்கணும். ஆமென். அதே மாதிரி பங்க்சுவாலிட்டி, ஒரு இடத்துக்கு போகிறேன்னா போகணும், அந்த இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு போகணும். உட்காந்து இழுத்து, அதுலேயும் இந்த கல்யாண நேரத்தில் எங்களை போட்டு சாவடிப்பாங்க பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா ஊழியக்காரங்களும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் பொண்ணு மேக்கப் பண்ணுற இடத்துக்கு போவோம். அதில் எங்கள் தலைமை போதகர் வந்து சபிச்சிருவார். உன் வாழ்க்கையே நல்லா இருக்காதுன்றவர். ஊழியக்காரனை காக்க வச்சுட்டு நீ போய் அங்கே போய் பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கியா, நீ 10 ஊழியக்காரங்க வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீ போய் அங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்ப அப்படின்னு போட்டு வரும்போதே மைனஸ் ஆசீர்வாதத்தோடு தான் வருவாங்க உள்ள. ஏன்னா அதாவது கொடுமை. ஒரு பரங்கிமலையில் ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்துறதுக்காக போயிருந்தேன். என்கேஜ்மெண்ட் டைம் என்ன தெரியுமா? காலையில் 10 மணி. பொண்ணு மாப்பிள்ளை எப்போ வந்தாங்க தெரியுமா? சாயந்தரம் 3 மணிக்கு. இவங்களை ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிச்சா ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். போன இடத்துல அங்கே ஒரு விசுவாசி வீட்டில் போய் பெட்ரூமில் போய் படுத்து தூங்கிட்டேன். இதோ வந்துடுவோம் பாஸ்டருங்கிறாங்க. நானும் இங்கே தான் இருக்காங்க போல இருக்குன்னு பார்த்தா அப்போ தான் சிதம்பரத்துலேருந்து கிளம்புறாங்களாம். சிதம்பரம் எங்கே இருக்குது? உங்கள் ஊர் பக்கம் தானேம்மா, சீர்காழி. அங்கேருந்து கிளம்புறாங்களாம் 10 மணிக்கு. கடைசியில் சாயந்தரம் 3 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. அதாவது நாங்கள் உண்மையாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உண்மையாக, ஏன்னா அந்த பிள்ளை நான் குழந்தையிலேருந்து பார்த்து வளர்த்த பிள்ளை தான், நான் ரொம்ப நேசிக்கிற பிள்ளை தான். ஆனால் வாழ்க்கை நல்லா இல்லை. ஏன்னா இது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா பகுதியுமே ஒழுங்கினமாக இருந்திருக்குது. அதனால வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், செம்மையானவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு விஷயத்துலேயும் அந்த பயம் இருக்கணும். ஒரு வேளை நம்ம ஒரு காரியத்தில் தவறிட்டோம்னா நம்ம சாரி சொல்கிறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம தவறு பண்ணிட்டோம். உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கி அவ்வளோ லேட்டாக வந்தவங்க சாரி சொன்னாங்க. எப்படி தானே சொன்னாங்க? சாரி பாஸ்டர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ லேட் ஆயிடுச்சு? சாரி பாஸ்டர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ நிறையா லேட்டானால் 4 நாள் கழித்து வருவாங்க போல இருக்குது. அப்போ இந்த செம்மை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளின் இருக்கணுங்க. வார்த்தையில் உண்மை இருக்கணும், நடக்கையில் உண்மை இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகளில் உண்மை இருக்கணும். உண்மை இல்லைன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் உணர்த்தினா அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? சரி பண்ணணும். அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அது வேறு விதத்தில், அதாவது ஒரு மருந்து நம்ம சாப்பிடும்போது ஒத்துக்கலைன்னா ஒரு சைடு எஃபெக்ட் வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் வேறு எங்கேயாவது காட்டும். நம்ம அநேக நேரங்களில் நானே பார்த்துருக்கேன், வாழ்க்கையில் சில தவறுகள் வரும்போது நான் ஒரு சைடு தவறு பண்ணியிருப்பேன், அது இன்னொரு சைடில் போய் முட்டிட்டு நிற்கும். நம்ம அந்த சைடு நம்ம தப்பு பண்ணலையேன்னா அது சைடு எஃபெக்ட்னா அப்படி தான் வரும். புரியுதா? ஒரு மருந்து ஒத்துக்கலைன்னா நீங்கள் வாய் வழியாக குடிச்சிருப்பீங்க, அது வேறு எங்கேயாவது கட்டியாக வரும், இல்லைன்னா ஃபீவரில் கொண்டு வைக்கும், இல்லை வேறு ஒரு மாதிரி வைக்கும், ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் வரும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கினங்கள் இருக்குதுன்னா தயவு செஞ்சு உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் நான் பிரசங்கத்துக்குள் போகவில்லை. அல்லேலூயா. ஏன்னா அது இல்லாமல் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பிரசங்கம்? அல்லேலூயா. ஆமாம். அதனால் இவைகள் எல்லாத்துலேயும் எங்கெங்கே நான் வாழ்க்கையில் ஒரு உண்மையற்ற தன்மையில் இருக்கிறேன், நான் எந்தெந்த பகுதியில் ஒழுங்கீனமாக இருக்கிறேன், இதெல்லாம் தயவு செஞ்சு சரி பண்ணிக்கோங்க. கர்த்தர் எவ்வளவு பேசினாலும், ஏன்னா பைபிள் சைடில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அடிக்கடி தன் மேல் பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்காத நிலம் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தன்னிடத்தில் பெய்கிற மழைக்கு ஏற்ற விதமான என்ன செய்யணும்? அந்த பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு ஏற்ற பலனை நாம் கொடுத்து இல்லை முரட்டாட்டம் பண்ணி நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறோமா? சீர்படுத்துவோம்.
கர்த்தரோட எதிர்த்து நின்று நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? ஏன்னா உங்களை ஆண்டவர் உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட வரும்போது ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையாக பேசணும் அப்படின்னு தான் ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் என் வாயில் வராமல் பார்த்துக்குங்க ஆண்டவரே. என்ன வருது, நான் என்ன பண்ணுறது? தேவையில்லாத வார்த்தை இல்லை இது. நமக்கு தேவையான வார்த்தை. உண்மையாகவே இது தேவையான வார்த்தைன்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், எப்படி ஆகிலும் நம்ம சீர்பட்டு நம்ம அவனுடைய சமூகத்துக்கு போகணும். அப்படி செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்போ நம்முடைய செம்மைப்படுத்த வேண்டிய காரியங்களை செம்மைப்படுத்தி கொள்ளுவோம். அப்படி செம்மையாக நம்ம இருக்கும்போது செம்மையானவர்களுக்கு ஒரு இருளான சூழ்நிலை தாங்க இருக்கும். இதுதான் வாக்குத்தத்தம். அதாவது இஷ்டத்துக்கு வாழ்கிறவங்களுக்கு எல்லாமே வெளிச்சமாக தெரியும். இங்கே அப்படியே இப்போ ஒரு மாதிரி பரவசமாக வாழ்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது அவங்களுக்கு இருள் தான் இருக்கும். புரியுதா? ஆனால் இந்த உலகத்தில் நம்ம சில இருளான பாதைகளை கடந்து போகிறது போல், ஆண்டவரே என்ன செய்கிறதுப்பா, ஏன்பா இப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு எதிரான சில காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவரையே பிடித்து கொண்டு ஓடும் பொழுது அந்த இருள் விலகி மகிமை வெளிப்படும். அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நான் சொன்னது போல் நம்ம எதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுறது. ஏன்னா அந்த ராஜாக்களுடைய வரலாறில் நம்ம பார்க்குற காரியம் என்னென்னா, அவங்க வந்த உடனே அப்படி எமோஷனில் ரொம்ப நல்லா வருவாங்க. அப்படியே ஆலயத்தை திறப்பாங்க, எல்லாம் ஆலயத்தை பழுது பார்ப்பாங்க, அப்படியே வேத புஸ்தகத்தை கொண்டு வருவாங்க, நியாயப்பிரமாணத்தை வாசிப்பாங்க, எல்லாம் இருக்கும். எல்லாம் காசு பணம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒன்று பதவி வந்ததுக்கு பிறகு ஆணவத்தில் ஆடுவாங்க. இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, வசதி வந்த பிறகு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. புரியுதா? ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போது எசேக்கியா ராஜா நல்ல ராஜா தான். அவனை போல நம்பிக்கையாக ஆண்டவர் மேலே இருந்தவன் யாருமே கிடையாது தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்க்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காட்டி அப்படியே, அதாவது நான் ரொம்ப ஃப்ராங்காக இருக்கிறேங்கிற பேரில் உங்கள் குடும்ப கதையெல்லாம் கொட்டக்கூடாது யார்ட்டையும். என்னெல்லாம் இருக்குது அவன் சொல்கிறான். ஆண்டவர் கேட்கும்போது சொல்கிறான், அவங்ககிட்ட காமிக்காதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாத்தையும் காமிச்சாச்சு. என் குடும்ப லட்சணத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். அவர் எப்போவுமே திறந்த மனசாக இருப்பார். திறந்த பாத்திரம் நாய் நக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. மறைக்க வேண்டிய காரியத்தை மறைச்சி தான் ஆகணும். ஆமென். நீங்கள் வெளியரங்கமாக யாருக்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஆமென். அப்போது அவனுடைய பொக்கிஷ சாலையில் எல்லாத்தையும் திறந்து காட்டணும். எங்கள் வீட்டுக்குள்ள எவ்வளோ காசு இருக்குது, எங்கள் பீரோவில் எவ்வளோ நகை இருக்குது. சில ஆட்கள்லாம் இருக்குது, நகையெல்லாம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கர்த்தர் பேசுவார்னா அள்ளி கொண்டுங்க போட்டுருங்க. அல்லேலூயா. ஆமாம், இங்கே போட மாட்டாங்க, ஊருக்கெல்லாம் திறந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் காண்டி பாருங்கள். ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் 75 பவுன் சேர்த்து வச்சுருக்கோம், 150 பவுன் சேர்த்து வச்சுருக்கோம். இன்னொரு குடும்பம் இருக்காங்க, காலமாகி போச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்கிறேன். நகையே போட மாட்டாங்க, ஆனால் வீட்டுக்குள்ள நிறைய நகை வச்சுருப்பாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் எல்லா நகையும் போட்டு கண்ணாடியில் அழகு பார்ப்பாங்களாம். அதுக்கு எதுக்கு போட்டுட்டு போயேன், தனியாக போய் அந்த பீரோவில் முன்னால் நின்று எல்லா நகையும் போட்டு அழகு பார்ப்பாங்களாம். அது போட்டார். பார்த்து கடைசியில் பார்த்தா ஊழியக்கார மாப்பிள்ளையாக மாட்டிச்சு. இப்போ 2 பிள்ளைகளுக்குமே நகை போட முடியல. இப்போது வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ போட முடியாமல் போச்சேன்னு. சரி, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றிடுறாரு. ஆமென். சரி, அது கூட அவங்களுக்கு ஒரு சாட்சி தான். அவ்வளோ அது மேலே ஒரு வெறியாக இருந்தோம், இன்றைக்கி ஆண்டவர் அதெல்லாம் வேண்டாங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாருன்னு ஒரு சாட்சியாக இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை ஓப்பனாக கொண்டு எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஓட்ட பானை என்னாகும், ஒன்றுமே உள்ளே இல்லாமல் ஒளியை ஓடிடும். சில பேருக்கு ஓட்ட வாய் எல்லாத்தையும் சொல்லிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்த ராஜாக்கள் பார்க்க வந்தாங்க பாருங்கள், அவங்க இவருடைய ஸ்டேட்டஸுக்கு உள்ளவர். ஏன்னா அவன் அடி வாங்கினது அதில் தான் அடி வாங்கினான். அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தேவ சித்தத்தை மீறுறது. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, கர்த்தர் அவங்கள படிப்படியாக உயர்த்தி ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு போயிருப்பார். அப்போ உடனே உலகத்தில் உள்ளவங்களோட பழக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பேர் என்ன, இப்படி மறந்து போகுது. அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வந்தபோது அது எந்த ராஜா? இல்லை
ஆமாம், ஆகாபோட சம்பந்தம் கலந்தான். அப்போது அவனுக்கு எசேக்கியா ராஜா தான் நினைக்கிறேன், அவர் ஆகாபோட சம்பந்தம் கலந்ததுக்கு என்ன காரணம்? இவர் ஸ்டேட்டஸும் அவர் ஸ்டேட்டஸும் ஒன்று. இவர் யூத ராஜா, அவர் இஸ்ரேல் ராஜா. இஸ்ரேல் ராஜாக்கள் எல்லாருமே அதிகபட்சம் அருவருப்பானதுக்கு செஞ்சவங்க தான். ஒரு யோசபாத் ராஜாவுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வந்தபோது ஆகாபோட சம்பந்தம் கலந்தான். ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறது. அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறேங்கிற பேரில் அது தேவசித்தமாக இல்லையான்னு பார்க்குறது கிடையாது. அப்போது இப்படிப்பட்ட ராஜாக்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு வளர்ந்து, ஆனால் தாவீது எவ்வளவு வளர்ந்தாலும் உடன்படிக்கைக்கு பெட்டியை பார்த்த உடனே துதி வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. இப்போ இந்த எசேக்கியா ராஜா, யோசபாத்தெல்லாம் கூட எல்லா பிரசங்கத்துலேயும் வரமாட்டாங்க. ஆனால் தாவீது மட்டும் எல்லாத்துலேயும் வந்துடுவான். பார்த்தீங்களா? வரானா இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அவன் எவ்வளவு வளர்ந்தாலும் ஆராதிக்கிறத அவன் நிறுத்த மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் ஆராதிக்கிறத அவனால் நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் ஆரம்பகால விசுவாசியாக இருக்கும்போது நல்லா கைதட்டி பாடி ஆராதித்து, நல்ல வாயை திறந்து பாடி ஆராதித்து வந்த சிலருக்கு கூட ஒரு ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு பிறகு ரொம்ப டீசெண்டாக கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அப்படி யாராவது நீங்கள் இருக்கீங்களா? ஆரம்பத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு குழந்தைன்னா, நீங்கள் 150 வயசு ஆனாலும் நீங்கள் ஆண்டவருக்கு குழந்தை தான். அல்லேலூயா. ஆமாம். இப்போ அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வீட்டை விட்டு எங்கே வெளியில் போனாலும் அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேன். அம்மா வெளியில் போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவேன். அம்மா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், பார்த்து போயா அப்படின்வாங்க. இப்போ எனக்கு என்ன வயசாகுது? 55 வயசு ஆகுது. 5 வயசுலேயும் அதை தான் சொன்னாங்க, 55 வயசுலேயும் அதை தான் சொல்கிறாங்க. அதில் நான் என்ன பார்க்குறேன்? 5 வயசுலேயும் எங்கள் அம்மாவுக்கு நான் குழந்தை தான், 55 வயசுலேயும் எங்கள் அம்மாவுக்கு நான் குழந்தை தான். அல்லேலூயா. ஆமாம், அதை ஏற்றுக்கொள்ளணும்ல. என்னம்மா நீங்கள் 55 வயசு ஆனதுக்கு பிறகு இன்னும் கூட பார்த்து போன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, பத்திரமா போயான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் எனக்கு திமிரு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ எல்லா ராஜாக்களும் விழுந்து போனதில் எங்கே பிரச்சனைனா, தான் ரொம்ப வளர்ந்துட்டதான்னு நினச்சிக்கிட்டு துதிக்கிறத விட்டாங்க, வேதத்தை வாசிக்கிறத விட்டாங்க, ஆராதிக்கிறத விட்டாங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறத விட்டாங்க, உலக மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தாங்க, விழுந்து போனாங்க. ஆமென். செம்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ காரியத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். யார் செம்மையானவர்கள்? எல்லா காலகட்டத்திலையும் கர்த்தர் அவர் தான் ராஜா, அவர் தான் என்னை ஆளுகை செய்யணும், அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், என்றைக்குமே நான் அவருக்கு குழந்தையாகவே நான் இருக்கணும். அதாவது கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக இருக்கு, அது இல்லை, சத்தியத்தில் நீங்கள் குழந்தையாக இருக்கிறது அதை சொல்லணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியத்துலேயும் சரி. இப்போ பிள்ளைகள் பாருங்கள், சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஏய் உட்காரு அப்படின்னு சொன்னால் உட்காரம். வளர்ந்ததுக்கப்புறம் ஏய் உட்காருனா என்னத்துக்கு, ஏன் உட்காரணும், முடிஞ்சா? அப்போது அந்த குழந்தையிலிருந்த கீழ்ப்படிதலே பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். குழந்தைகளாக இருக்கும்போது உள்ள அதே கீழ்ப்படிதல் எவ்வளோ வளர்ந்தாலும் இருக்கணும். ஆமென். அதில் நம்ம நான் வளர்ந்துட்டு தான் நினச்சிடவே கூடாது. அதே போல் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலையும் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் சீட்டு கிடையாது, சேர தூக்கிறார் ஆண்டவர். சிறு பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். கர்த்தருக்கு எப்போ என்ன, அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு மிரட்டினா பயப்படும், பெரிய பிள்ளைகளை மிரட்டினா என்ன ஒரு சத்தம் போடுறீங்க அப்படின்னும். சிறு பிள்ளையை போல் ஏன் மாறணும்னு சொல்கிறார் ஆண்டவர்? சொன்ன உடனே கீழ்ப்படியும், பயப்படும். அதே பயம் சாகிற வரைக்கும் இருக்கணும். அதை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டரெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் செம்மையானவர்கள். அல்லேலூயா. அப்படி செம்மையாக இருக்கிறவர்கள் அல்லது செம்மையாக தன்னை மாற்றிக்கொள்கிறவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு வெளிச்சம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், அது இருளிலே. இப்போ பார்த்தா இருட்டாக இருக்கும். இப்போ இருட்டுக்கு திடீர்னு நைட்டில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அமாவாசையில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க. பௌர்ணமி டைமில் கரண்ட்டு போனால் கூட கொஞ்சம் வெளியே உள்ள வெளிச்சமாவது வரும். ஆனால் அமாவாசை அன்னைக்கு கரண்ட்டு போச்சுன்னா மொத்தத்துக்கு கும்மி இருட்டாகி போகும். எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கரண்ட் வந்த உடனே அப்படியே மூச்சு வரும் நமக்கு. அப்படி தான் கர்த்தர் இருளிலே உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க பண்ணுவார். சரி, அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதித்தது.
ஏன்னா நான் இந்த வசனத்தை 2 நாளைக்கு முன்னாடி காலைல 5:30 மணி ஜெபத்தில் இந்த வசனத்தை எடுத்தேன். கர்த்தர் இன்னைக்கு கொஞ்சம் வேறு விதமாக நடத்துவார் உங்களுக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. கிளையாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப்பேத் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட யுத்தத்திற்கு போவார்கள். கிளையாத்தியனாகிய எப்தா என்றால் கிளையாத் என்கிறவனுடைய பேரில் தான் அந்த தேசம் இருக்கிறது. அந்த கிளையாத்தினுடைய மகனாக பிறந்தவன் தான் எப்தா. இந்த எப்தா என்கிற மனுஷன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். பிறக்கும்போதே பராக்கிரமசாலி இல்லை, அவன் அப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற இடத்துல அவன் பராக்கிரமசாலி இல்லை. அவன் பரஸ்திரியின் குமாரன். பரஸ்திரி என்றால் வேசி என்று அர்த்தம். ஒரு தவறான வாழ்க்கை உள்ளவளுடைய ஒரு மகன். அந்த கீலேயாத்து அவனுக்கு மனைவியும் இருந்தால், அது போக ஒரு தவறான பெண்ணையும் அவன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டிருந்தான். அப்படி சேர்த்து கொண்டிருக்கும்போது 2வது வசனம், கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர்கள் பெரியவனான போது அப்படின்னு சொன்னால், இந்த எப்தா ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண். அதுக்கப்புறம் கீலேயாத்தின் அவளை சேர்த்து கொண்டு அவனுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த மகன் பேர் தான் எப்தா. இந்த எப்தா அதே குடும்பத்தில் இருக்கிறான். இப்போது அந்த கீலேயாத்திலிருந்து லீகலாக இருந்த ஒரு மனைவி இருந்தாலே அவளுக்கு பிறந்த குமாரர்கள் எல்லாம் பெரியவர்கள் ஆன போது, அப்போ குழந்தைகளாக இருக்கும்போதெல்லாம் நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானேன்னு சொல்லி அப்படி தான் இருந்தாங்க. வளர்ந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனையே, புரியுதா? இப்போ எப்தா என்ன தப்பு பண்ணா சொல்லுங்களேன். எப்தா எந்த தப்பும் பண்ணலை. எப்தாவுடைய தாய் ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஏன்னா சாலமோனுடைய தாய் யார்? எந்த சாலமோன் பாஸ்டர் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சாலமோனுடைய தாய் பேர் என்ன? பத்சேபாள். பத்சேபாள் யார்? உரியாவுடைய மனைவியாக இருந்தவள். அவன் லீகலாக அவளை எடுத்துக்கொள்ளலை. ஆனால் பிறந்த சாலமோன் என்ன பாவம் பண்ணான்? அவன் அந்த தவறு செய்யலை. ஆனாலும் அதற்கு பிறகு உரியாவுடைய மரணத்துக்கு பின்பு அந்த உரியாவுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கர்த்தர் அந்த குழந்தையை அடித்தார், அது செத்து போனது. அதற்கு பிறகு சாலமோன் பிறந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது இந்த சாலமோனுக்கும் இதே சோதனைகள் தான் அங்கே இருந்திருக்கும். ஏன்னா தாவீது முறைப்படி திருமணம் பண்ண பிள்ளைகள், மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் இந்த பத்சேபாளுடைய மகனுக்கும் கண்டிப்பாக அங்கே வேறுபாடுகள் இருந்திருக்கும். அப்படி வேறுபாடுகள் இருக்கும்போது அவனை எல்லாருமே அற்பமாக தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அப்படி அற்பமாய் ஒதுக்கி தள்ளப்பட்ட சாலமோனை தான் அடுத்த ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ ஏன் எனக்கு இந்த மாதிரி இருந்தது, எங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணி தொலைச்சா அப்படின்லாம் யோசிச்சிருப்பானா இல்லையா? நிச்சயமாக அவனுக்குள்ள எங்கள் அம்மா இப்படி எங்கள் அம்மா பண்ண தப்புனால என் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்குறேன். சில ஊழியக்காரர்கள் கூட எனக்கு தெரியும், தாய் செய்த தவறுகளினாலே அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அவங்கள விட்டுட்டு போய் எங்கேயோ போய் வாழ்ந்து கடைசியில் அந்த பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக போய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போய் அந்த பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டு இன்றைக்கி ஊழியக்காரர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உலகம் புறக்கணிக்கிற மாதிரி கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், பெர்னார்ட் அங்கோமான்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர், உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர். அவருடைய சாட்சி கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சபையில் போட்டிருக்கிறோம். இப்போவும் நீங்கள் யூடியூப்பில் போய் பெர்னார்ட் அங்கோமான்னு போட்டிங்கன்னா தெரியும், அதில் அவருடைய சாட்சி இருக்கும். அவர் ஒரு வேசிக்கு பிறந்த ஒரு மகன். அந்த அம்மா தெருவில் அந்த அவங்களுடைய நாடு பார்த்திங்கன்னா அந்த நீக்ரோஸ், அவங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா தெருவிலேயே எல்லா தவறுகளும் நடக்கக்கூடியது.
அந்த தவறுகளெல்லாம் இந்த குழந்தையாகவே இருந்து அதெல்லாம் பார்த்து 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 மனசெல்லாம் வெறுத்து போய் எத்தனையோ நாட்கள் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணி அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே கண்ணீர். அப்படி கண்ணீரான ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அந்த மனுஷனுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. இன்றைக்கி உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர். புரியுதா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை உலகம் புறக்கணிக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஆனால் உங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் அநேகர் உலகத்தில் பல இடங்களில் நம்ம புறக்கணிக்கப்படுகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளையாத்துடைய மனைவிக்கு பெற்ற பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்கள் ஆன போது அவர்கள் எப்தாவை நோக்கி சொன்ன ஒரு காரியம், உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நீ இங்கே இருந்துக்கிட்டு எங்கள் அப்பாவுடைய சொத்தில் பங்கு வாங்கிடலான்னு நீ பார்க்காத, அதனால் நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். போன்னு கூட சொல்லலை, துரத்தினார்கள்னால் கிட்டத்தட்ட அடித்து தான் துரத்தியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பையன் எங்கே போவான்? தாய் இறந்து போனான். அப்போ தாய் இறந்து போனதுக்கு பிறகு இப்போ அவனுக்கு அப்பாவும் போய் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே ஒன்றும் தகப்பனும் ஒன்றும் பேசுன மாதிரி இல்லை. அப்போது அடித்து துரத்தி விட்டு போடா, உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு. அதாவது கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கே சொத்து கொடுக்க மாட்டேன்றான். அந்நிய ஸ்திரீக்கு பிறந்தவனுக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அடித்து துரத்தியாச்சுங்க. அப்போது அப்படி துரத்தப்பட்ட அவனுடைய ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வெறுக்கப்பட்ட அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்பத்தில் தாய் செஞ்ச தவறோ தகப்பன் செஞ்ச தவறோ அல்லது உங்களுடைய குடும்ப பேக்ரவுண்டு சரியில்லாத சூழ்நிலைகள்னாலேயோ மற்ற உலகத்தாரால் அங்கீகரிக்கப்படாத சில சூழ்நிலைகளில் போகலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே அடுத்தவங்களுக்கு ரொம்ப அருவருப்பாக தான் தெரியுது இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய வழியில் நடக்கிறதே உலகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு புள்ளி வச்சுட்டு தான் பேசுவாங்க. அப்படி புறக்கணிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு வேளை உங்களுடைய சூழ்நிலைகள் இருந்தால் அப்படி தான் இருக்கும். சொந்த பந்தங்கள் நம்மளெல்லாம் இப்போ அங்கீகாரத்தோடலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. புரியுதா? பேருக்கு என்ன செய்ய, எங்கள் அப்பன் கூட பிறந்துட்டியே, எங்கள் அக்கா கூட பிறந்துட்டியே, தம்பி கூட பிறந்துட்டியே, ஏதோ ஒரு லிங்கை வச்சு ஒரு கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்தால் கூட அவங்க சரி இவனுக்கெல்லாம் கொடுத்து ஆகணுமே. உண்மை தானே? நமக்கு பத்திரிகை கொடுக்குறாலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ நீங்கள் கண்டிப்பாக வந்துடும், அப்படியா கொடுக்குறாங்க, வைக்கிறேன் வந்துடாத அப்படின்னு உள்ளே சொல்லும். ஆனால் வாய் ஆனால் உண்மையாகவே எனக்கு சில சொந்தக்காரங்கள்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்தா பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். எதுக்கு வந்தேன்? பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். கண்டிப்பாக நீ குடும்பமாக வந்துடணும், பொதுவாக அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த வார்த்தையே வராது. மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், இந்தா சரி வரட்டா, கிளம்பு. ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஐயோ என்ன நீங்கள் வராமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா நம்ம எல்லாம் அவ்வளோதான், ஆண்டவர் வழியில் போனோம், அத்தோடு நம்ம ஆண்டியாக போயிடுவோம், பிச்சை எடுத்துகிட்டு போவோம்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு தெரியுது அவங்கள விட கர்த்தர் நம்மளை நல்லா தான் வச்சுருக்கிறார். நன்றியோடு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க அற்பமாக நினச்ச நிலைமையெல்லாம் நம்ம இல்லை. கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி நம்ம உயர்த்தி தான் வச்சுருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் அவங்கள விட நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் நம்ம தான் அதில் திருப்தி ஆகிறது இல்லை. காசு அவங்ககிட்ட இருக்கிறவங்க இல்லையே, அது வந்துடாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து தான் நிறையா பேர் நாசமாக போனாங்க. ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்து நம்ம பத்திரமா உருவாக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம், ரொம்ப பத்திரமா உருவாக்குவார். இப்போது ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க, ஒரு ஸ்வீட் செய்யும்போது உதாரணத்துக்கு ஒரு பணியாரம் சுடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பணியாரம் சுடும்போது அதில் என்ன சேர்க்கணும்? இனிப்பு சேர்க்கணும். இனிப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும், அப்படி தானே? இனிப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு இனிப்பாக போட்டுருவீங்களா? அது எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்தா தான் அதுக்கு டேஸ்ட் இல்லையா? அதே போல் காரம், நிறைய பேருக்கு காரம் பிடிக்கும். காரம் அது எவ்வளோ போடணும் அவ்வளோ போட்டால் தான் அதே போல் தான் ஆண்டவர் அவர் வாய்க்கு ருசியாக நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. உலகத்தாருடைய வாய்க்கு ருசியாக நம்மளை உருவாக்கலை. அதனால் பார்த்து பார்த்து பக்குவமாக தான் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். அப்படி இந்த எப்தா புறக்கணிக்கப்பட்டு அவன் ஓடி போய் தோப் தேசத்தில் போய் குடியிருந்தான். தோப் தேசத்துக்கும் இவங்க இருக்கிற ஏரியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இஸ்ரேல் கோத்திரம் இருக்கிறதுக்கும் தோப் தேசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது.
இவங்களுடைய எல்லையெல்லாம் தாண்டி அவன் போய் இருக்கிறான், எங்கேயோ போய் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. இப்போது புறக்கணிக்கப்பட்டவனோட யார் சேருவா? இப்போ ஒருத்தன் வந்து ஓடி வந்து இந்த இடத்துல இருக்கிறானும் போது இன்றைக்கி உள்ள சிட்டி மாதிரி கிடையாது. இவன் எந்த ஊருக்காரன், எந்த ஊர்லேருந்து வந்தான். இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர் பேரை சொல்லுவாங்க. அந்த ஊரில் குடியிருக்க வந்திருக்கவங்கள சொல்லுவாங்க இந்த ஊரான், புரியுதா? அது ஃபுல்லாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்துருவாங்க. எங்கேருந்து வந்தாங்க, என்ன நிலமையில் வந்தாங்க, அவங்க குடும்ப பேக்ரவுண்டு என்ன, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இப்போது அப்படிப்பட்டதான நிலைமையில் எப்தா ஓடி போய் ஒரு தேசத்தில் இருக்கிறான். அவன் யார், அவன் என்ன நிலைமையில் இருந்தான், அவன் யார் மகன், எல்லா லிஸ்ட்டும் அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்ககிட்ட அந்த ஊரில் உள்ள நல்லவன் கூட சேர மாட்டான். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டார்கள். அப்படின்னா என்ன, வேலை வெட்டி இல்லாதவன் அவ்வளோ பேரும் அவன்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். இப்போ யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னா அவன் என்னங்க பண்ணுவான்? அல்லேலூயா. யாருமே இல்லை அப்படின்னா கூட இப்போ நான் ஏன் அவனை செம்மையானவன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வீணாக போனவனெல்லாம் வந்து பார்த்தா வந்து வாங்கடான்னு கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு அவனோடு சேர்ந்து அவர்களும் யுத்தத்துக்கு போவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் ஒரு பராக்கிரமசாலி. இவனுக்கு யாரும் இல்லை, ஆனால் இருதயத்தால் அவன் வந்து பெரிய பராக்கிரமசாலி. இப்போ வீணாக போனவனெல்லாம் யுத்தத்துக்கு இவன் என்ன செய்கிறான், பழக்குவிக்கிறான். வீணான ஆட்கள் எல்லாம் உருவாக்குறான், நல்ல யுத்தத்துக்கு உருவாக்குறான். இப்போ எல்லாருமே யுத்த வீரர்கள் ஆகிட்டாங்க. யுத்த வீரர்கள் ஆனதுனால இப்போ இவங்க வீணாக போனவங்க கிடையாது. இப்போ இவங்க யார்? யுத்த வீரர்கள். இப்போ இவனுடைய திறமை இப்போ வந்து எங்கே போனாலும் இவங்க யுத்தம் பண்ணி இவனுக்கு ஒரு செல்வாக்கு வருது. இவன் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு உருவாகி கொண்டிருக்கிறான். அப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நல்லா யூஸ் பண்ணி, என் கூட இருக்கிறதெல்லாம் வீணாக போனவங்க தானே இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அவர்களையும் உருவாக்கி அவன் ஒரு சின்ன ஒரு குட்டி சேனையாக உருவாகிட்டான். இப்போ அம்மோன் புத்திரர் வந்து அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு மேலே யுத்தம் பண்ணினார்கள். 4வது வசனம் பாருங்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்போது அவர்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணும்போது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவின் தோப் தேசத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, அழைத்து போய் நீ வந்து அவர்களோட யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படித்து பாருங்கள். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவனுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ஊர்லேயே வேஸ்ட்டாக போன ஆட்களெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு அவங்கள ஒரு நல்லா உருவாக்கி இவனுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டான். என்றைக்குமே நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு சூழ்நிலைகளை காரணமாக சொல்லக்கூடாது. அதனால தான் இப்படி இருக்குது, இதனால தான் இப்படி இருக்குது, இதனால தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களோட இருந்தால் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஒரு செம்மையான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்வீங்க. நாட்களை வீணடிக்க மாட்டீங்க. சில நேரத்தில் சில சாக்கு போக்க சொல்லிப்போம், அதனால தான் என் வாழ்க்கை அப்படி இருக்குது, இதனால தான் இப்படி இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது. இல்லை, வீணான காரியத்தையும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய ஞானத்தை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய ஆசீர்வாத குறைவுக்கு நீங்கள் யாரையோ காரணம் சொல்லாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாத குறைவுக்கு சூழ்நிலைகளை காரணம் சொல்லாதீங்க. உங்களுடைய இயலாமை எதையுமே நீங்கள் காரணம் சொல்லாதீங்க. எதுவுமே இல்லைனாலும் எல்லாவற்றுக்கும் மேலான ஐஸ்வர்ய சம்பன்னர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பிடித்து கொண்டு அவருடைய ஞானத்தில் நீங்கள் வந்து கர்த்தரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கர்த்தர் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு நல்லா பயன்படுத்தி கொடுப்பார். வீணான மனுஷர்கள்லாம் அவனோட கூடிக்கொண்டு யுத்தத்துக்கு போனார்கள். அப்போ வீணாக போனவன் எப்படி யுத்தத்துக்கு போக முடியும்? அப்போ யுத்தத்துக்கு அவனுங்களை என்ன செஞ்சான்? பழக்குவித்தான். உங்கள் வாழ்க்கையில் கூட சொல்கிறேன், யாராவது வீணாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. அல்லேலூயா. வீணாக தான் இருப்பாங்க சில பேர், வீணாக வெட்டி கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க, வீணாக எதையாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களை உருவாக்குற வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலையில் இந்த நபரை மட்டும் நான் சந்திக்காமல் இருந்தால் என் வாழ்க்கை வீணாக போயிருக்கும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், என்னை ரட்சிப்புகளை வழி நடத்தினவர்களை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை வீணாக போயிருக்கும். அப்போ என்னை சிலர் உருவாக்கினது போல் நான் பலரை நான் உருவாக்கி இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படி வீணான சில சூழ்நிலைகளை
அதை யூஸ்ஃபுல்லானதாக நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை வீணானதை காரணம் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கிறார். வீணாக நம்மளை வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. சரி, அப்போது அவன் அழகாக அதை பயன்படுத்தி கொண்டான். பயன்படுத்தி கொண்டு தனக்கு ஒரு சிறிய ஒரு நான் நினைக்கிறேன் எப்தா ஆர்மி இல்லையா, எவ்வளோ ஒருத்தி பேரில் ஒரு ஆர்மி சொன்னானுங்களே. ஆமாம், ஒவ்வொரு பொம்பளை பேரில் ஒரு ஆர்மி, ஆம்பளை பேரில் ஒரு ஆர்மி, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்மி. அல்லேலூயா. எப்தா ஆர்மி ஒன்று உருவாக்கிட்டான். அவன் அந்த ஆர்மி வந்து நல்ல யுத்த வீரர்களாக, சின்ன டீமாக இருந்தால் கூட பவர்ஃபுல்லான டீமாக இருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரவேலுங்கிறது எவ்வளோ பெரிய கோத்திரங்க. இஸ்ரவேல் தேசங்கிறது யூதா தேசத்தை விட பெரிய தேசம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் அந்த அம்மோன் புத்திரருங்கிறவங்களும் ஒரு சிறு கூட்டம் தாங்க. பெலிஸ்தியர்கள் வந்து பெருங்கூட்டம், அம்மோன் புத்திரர் வந்து சிறு கூட்டம் தான். ஒரு சிறு கூட்டத்தை கூட ஜெயிக்க முடியாத லட்சணத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க அன்றைக்கி. அப்போது யார் இவனை அடித்து துரத்தி விட்டாங்களோ, என் வாழ்க்கை அவ்வளோதான் இருண்டு போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அதாவது சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற தாழ்வு, உடனே அதை பயன்படுத்தி பாவத்துக்குள்ளே போயிடுவாங்க சில பேர். தன் வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டத்தை பயன்படுத்தி உடனே அவ்வளோதான், கர்த்தரை விட்டு அப்படியே போயிடுது. என்ன ஆண்டவர் செஞ்சார், என்ன அப்படி பண்ணார், அப்படி பண்ணாருன்னு. அதாவது அம்மோன் புத்திரர்னு ஒரு அராஜக பார்ட்டிகளை கர்த்தர் தேசத்தில் விட்டு வைத்தார். யாருக்காக தெரியுமா? உங்களை உயர்த்துறதுக்காக. அல்லேலூயா. சில அராஜகமான ஆட்களை வச்சுருக்கிறார். இப்போ கிறிஸ்தவர்கள்லையே பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. இப்போ ஏதாவது கிறிஸ்தவத்துக்கு விரோதமான பிரச்சனை வந்தால் அடிதடியில் இறங்குறது யார்? அவங்க தான் இறங்குவாங்க. அப்போ அவங்களையே ஆண்டவர் விட்டு வச்சுருக்காரு? நமக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு தான். அல்லேலூயா. புரியுதா? நம்ம கத்தியை தூக்க மாட்டோம், நமக்கு பதிலாக கத்தி தூக்குறதுக்கு ஒரு கூட்டம் வேணும்னு தான் வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஆமாம், ஏதோ எங்கேயோ கர்த்தர் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுருக்கிறாரு. சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்கள். ஆமாம், நல்லா பயன்படுத்திக்கோங்க. கர்த்தர் வந்து யாரையும் வீணாக ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, உருவாக்குறதே கிடையாது. ஒதுக்கி தள்ளப்பட்டதை அவன் நல்லா பயன்படுத்தினது போல் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதிலிருந்து நீங்கள் மைனஸில் போகக்கூடாது, கர்த்தரை விட்டு மைனஸில் போகக்கூடாது. அதாவது உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ நல்லா இன்னும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு டவுன் வருது, லைஃப்பில் ஒரு டவுன் வருதுன்னா அப்படியே இடிஞ்சு போய் உட்காரக்கூடாது. இடிஞ்சு போய் உட்காந்தா நீங்கள் வந்து உலகத்தை சொல்லுவாங்களே, அவனுக்கு வக்கு இல்லைன்னு வாங்கல, என்ன சொல்லுவாங்க? வக்கு இல்லைன்னு. நம்ம வக்கு இல்லாமல் உட்காந்துருக்கோம், வாய்ப்பு இல்லாமல் தான் உட்காந்துட்ருக்குறோம். வாய்ப்பு கிடைச்சா தேவ சமூகத்தில் உட்காந்து நல்ல பாட்டு பாடி துதிச்சு ஆராதிங்க. கர்த்தர் அங்கே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கிடுவார். அல்லேலூயா. அப்படி தான் இந்த எப்தா வந்து நல்லா பயன்படுத்தி கொண்டான் தன் வாழ்க்கையை. தாய் சரியில்லையே, அண்ணன் தம்பிலாம் என்னை துரத்தி விட்டாங்களே, இப்போ எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஒரு பாவத்துக்குள்ளே போகாமல் தன் லைஃப்பை வந்து ஒரு டிசிப்ளினாக ஒரு இப்படி தான் வாழுவேன்னு ஒரு இது வச்சுருந்தான். அதுக்கு கீழே உள்ள கடைசியில் ஒரு வேத பகுதியில் அதை நம்ம கடைசியில் வருவோம். அவனுக்கு ஏன் அப்படி அவன் செம்மையானவன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தது வாசிங்க 5வது வசனம். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கிளையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான்.
கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக என்றார்கள். அதாவது இப்போ இங்கே ஒரு வார்த்தை அவங்க வந்து கேட்குறாங்க, உதவி கேட்டு வர்றாங்க. வரும்பொழுது அதாவது அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண வரும், அதாவது அம்மோன் புத்திரர் வரும்பொழுது கீலேயாத்தின் மூப்பர் வந்து, அந்த வார்த்தையை நல்லா பாருங்கள், கீலேயாத்தில் உள்ள மூப்பர்கள் வந்து எப்தாவை அழைக்கிறதுக்கு வராங்க. இவன் சொல்கிறான், அதுக்கு வந்து எனக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் சொல்லும்போது, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்போது தகப்பன் வீட்டிலேருந்து துரத்துனாங்கல்ல, முதல்ல அங்கே என்ன யார் துரத்துனதாக வந்துச்சு? சகோதரர்கள் துரத்துனதாக வந்துச்சு. இப்போ சகோதரர்கள் துரத்தும் போது கூட நின்று சப்போர்ட் பண்ணி நின்னவங்களாம் யார்? இஸ்ரவேலோட மூப்பர்கள். அப்போது ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து நின்று தான் இவனை துரத்தி இருக்குது. புரியுதா? இப்போ துரத்தப்பட்ட ஒரு நிலைமையில் எனக்கு இருள் மூடி போச்சே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கினமாக மாற்றாமல் அந்த துரத்தப்பட்ட நிலைமையிலையும் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக காத்து கொண்ட அந்த எப்தா இப்போ சொல்கிறான், எப்பா நீங்களாம் சேர்ந்து தானப்பா என்னை துரத்துனீங்க அப்படிங்கிறான். இப்போ இவ்வளோ நாள் அவங்களுக்கு அங்கே என்ன பேர்? மூப்பர். இப்போ எல்லாம் பேப்பர் ஆகிப்போச்சு. தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்த ஆளெல்லாம் கர்த்தர் வந்து ஒன்றும் இல்லாமல் பேப்பர் ஆக்கிடுவார். ராமன் சொல்ல மாட்டிங்களா? எத்தனை பேர் உங்களை துரத்துனாங்களோ, எத்தனை பேர் கடினமான வார்த்தைகளை சொன்னாங்களோ, எத்தனை பேர் உங்களை அற்பமாக பேசுனாங்களோ, அவங்க எல்லாரும் வாயிலிருந்து நீ வந்து எங்களுக்கு தலைவனாக இருன்னு சொல்ல வைப்பார் தேவன். ஹல்லேலூயா. அதுதான் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆனால் நீங்கள் செம்மையை காத்துக்கொள்ளணும், அதுதான் முக்கியம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா பலன் அதாவது நீங்கள் பலன் அடையிறதே தெரியாத வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்து ஐக்கியப்பட்டு, ஒரு கம்பெனிலேருந்து உங்களை வெளியே தள்ளினாங்கன்னா திரும்ப போனால் நான் மேனேஜராக தான் போவேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல, அதாவது எங்கே உன்னை புறக்கணித்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உன்னை முக்கியமான ஸ்தானத்துக்கு தேவன் உயர்த்துவார். உயர்த்த வைக்கணும். அந்த அளவுக்கு நீ ஜெபம் பண்ணணும். ஆமென். கர்த்தர் உயர்த்த உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அதாவது உங்களுக்கு வருகிற சோர்வான சூழ்நிலைகளை நீங்கள் அப்படியே சோர்வுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இருள் மூடிடும். பிசாசுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலலாம் இருளுக்குள்ளே கொண்டு வரணும். ஏதாவது ஒரு காரணத்தை ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி, நான் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, நான் குப்பை, நான் தூசி. கர்த்தர் தூசியை படைச்சார், தூசியிலேருந்து உன்னை மனுஷனாக படைச்சிருக்காரு. மறுபடியும் உன்னை போய் குப்பை தூசின்னு இருக்கிறிய. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த தூசியிலேருந்து தான் உன்னை எடுத்து உருவாக்கி கர்த்தர் உலகத்திலேயே விலையேற பெற்ற ஒரு பிறவியாக உன்னை வைத்திருக்கிறார். அப்போது நீங்கள் குப்பை ஆகணுங்கிறது உலகத்துடைய விருப்பமாக இருக்கலாம், கர்த்தருடைய விருப்பம் அது இல்லை. நீங்கள் ஒன்றே அவருடைய சமூகத்திலேருந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறது புரியுதா? டெய்லி சில பேருக்கு அதாவது ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் குறைஞ்சிடக்கூடாது. அதில் என்ன கான்சியஸாக இருக்காங்க, ஆனால் உள்ள சார்ஜ் ஏறி இருக்குதா? அங்கே இருட்டாகி எவ்வளோ வருஷம் ஆகி போச்சு. இன்னும் போக ரொம்ப ஃபோனை பார்க்க உள்ள என்ன தான் வரும்? இருட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தியானிக்க வேண்டியதை தியானித்து ஃபோனை பாருங்கள், நல்ல விஷயத்த பாருங்கள், தேவையான அளவுக்கு பாருங்கள். நல்லதையே பார்க்குறேன்னு ஓவராக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சில பேருக்கு வச்சா குடுமி, சிறைச்சா மொட்டை, ஒரே தான் முங்கிறது அதுலேயே. இதெல்லாம் பார்த்து இருட்டாகக்கூடாதுங்க. அல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அல்லேலூயா. உலகத்தான் சொல்கிறான், நான் ஜோதியை பார்த்தேன். நம்மால் ஜோதிங்கிற எவ்வளையோ ஒருத்தையை பார்த்தேன்ட்டு ஓட்டுறான் பின்னாடி. ஹல்லேலூயா. எந்த ஜோதியை பார்க்க சொன்னார் கர்த்தர்? ஹல்லேலூயா. சோதிகளின் பிதா. ஆமென். எல்லா வெளிச்சத்துக்கும் மேலான வெளிச்சங்களுக்கெல்லாம் அவர் பிதாவாக இருக்கிறார். அவர் உண்டாக்கின ஒரு சூரியனை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியல. அப்போ அவர் எப்படி இருப்பார்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வெளிச்சங்களும் அவரிடத்திலிருந்து தான் பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. அதான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுறார். இதெல்லாம் அவர் யாருன்னு நீங்கள் தியானிச்சிங்கன்னா அவருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு மாறாதுங்க. நிறைய பேருக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. கர்த்தர் தானே பேசுகிறாரு, இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணுமே, கர்த்தருக்குரிய காரியங்களை நம்ம இப்படிலாம் இருக்கணுமேங்கிற பயம் ஏன் இல்லாமல் போகுதுன்னா அவர் யாருன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. அவரை சந்திக்கிற நாளில் அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிக்கும் போது சாம்பலாகி போயிடுவோம் நம்ம.
அதுக்கு முன்னாடி அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே வந்தால் தான் அந்த வெளிச்சத்தோடு போய் நம்ம என்ன செய்ய முடியும், சேர முடியும். அதற்கு உரிய அதுக்கு தான் அவருடைய சமூகத்தில் உட்காந்து சார்ஜ் பண்ணி அவரோடு கூட நெருங்கி அவரோடு கூட உறவாடி உங்களுடைய உள்ளம் அவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு 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 காரியத்தில் எப்தா தன்னை என்ன செஞ்சான், கரெக்டாக சார்ஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தான். இப்போ வந்து கேட்குறவர்கள்ட்ட அவன் சொல்கிறான், அப்படி நான் உங்கள் மேலே யுத்தம் பண்ணி அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி அந்த கீழாயாத் குடிகளாகி எங்கள் அனைவர் மேலும் தலைவனாக இருக்குன்னு அவங்க கேட்கும்போது, அப்படி வரும்பொழுது என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, அப்படி நாங்கள் செய்யலைன்னா கர்த்தர் உனக்கும் எனக்கும் எங்களுக்கு நடுவில் நடு நின்று அவர் கேட்பாராக அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கு பிறகு எப்தா கிளையாத் மூப்பரோடைய கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாய் வைத்தார்கள். இப்போ துரத்தி விட்டவங்களாம் எங்கே போவாங்க? அல்லேலூயா. முன்னாடி இவன்லாம் எனக்கு கீழே உள்ள ஆளுன்னு பார்த்தான் பாருங்க, இன்றைக்கி அவன்லாம் மேலே வச்சு பார்க்குறான். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு சம்பவத்தை யோசித்து பார்க்குறது உண்டு. யோசபாத்தை வந்து அவனை எவ்வளவு குழியில் தள்ள முடியுமோ தள்ளினாங்கல்ல. இப்போது ஒருத்தி பழி போட்டா பாருங்க, ஒருத்தி ரொம்ப நல்லவா, ஒருத்தி யாரவா, போத்திபாருடைய மனைவி. இப்போ போத்திபாரும் அந்த வார்த்தையை நம்பி தான் கொண்டு ஜெயிலில் போட்டான். இப்போ அவர் என்னவாயிட்டார், தலைவன் ஆகிட்டார், அதிபதி ஆகிட்டார். இப்போ போத்திபார் மனைவி எங்கே இருந்திருப்பாளா செத்திருப்பாளா? அல்லேலூயா. தானா செத்தாலோ என்னமோ எனக்கு தெரில. ஏன்னா போய் கேட்போம், யோசிப்பட்டு கேட்போம், ஏதாவது விஷயம் தெரிஞ்சாயான்னு கேட்போம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களில் செம்மையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், மூப்பர்களெல்லாம் பேப்பராக்கி விட்டுருவார் கர்த்தர். உன்னை தான் தேவன் அந்த இடத்துல அதிபதியாக வைப்பார், உன்னைத்தான் ஆலோசனை கர்த்தராக தேவன் வைப்பார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போனதுக்கு என்ன காரணங்கிறது தான் அடுத்த வசனம். அப்போது எப்தா கிளையாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அவனுக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த அதாவது எல்லாருக்கிட்டையும் வெளியரங்கமாக ஓப்பன் ஹார்ட்டடாக எல்லாத்துலேயும் சொன்னான்னு ஒருத்தன் சொன்னானே, அவனை மாதிரி இல்லாமல் கர்த்தர் வந்து பாருங்கள், இவனுக்கு ஒரு பழக்கம். அதாவது எல்லாருக்கும் ஒரு அடிக்ஷன் இருக்கும்ல, அது மாதிரி இது ஒரு அடிக்ஷன் இவனுக்கு. என்ன அடிக்ஷன் அப்படின்னா, கர்த்தருக்கு அவன் அடிமை. அல்லேலூயா. தன் காரியங்களை எல்லாம் 1-2 கிடையாது, சின்னதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்னதாக பெருசாக போய் அங்கே உட்காந்து ஆண்டுகிட்ட உட்காந்து பேசுவான். ஒரு சின்ன குழந்தை அப்பா கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலில் நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட ஒப்பிக்கும் தெரியுமா? ஒப்பிச்சிருக்கியாம்மா? இப்போ ஒப்பிக்கிறியா? இப்போவும் ஒப்பிக்கணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒப்பித்த மாதிரி பெரிய பிள்ளைகளானதுக்கப்புறம் ஒப்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருந்துடலாம். இல்லையா? ஆமாம். அப்போது அது நல்ல பழக்கம். ஆரம்ப விசுவாசியாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நான் பேசினேன். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா இயேசுநாதரை விட கொஞ்சம் பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிறேன். அல்லேலூயா. எப்தாவுடைய ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டி என்ன? தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவில் போய் தேவசன்னதி சொல்கிறோம், ஆண்டவரே எங்கள் அம்மா தப்பு பண்ணதுக்கு நான் என்னையா பண்ணுவேன், என் அண்ணன் தம்பிலாம் இப்படி பண்ணுறாங்கய்யா, என் சொந்தக்காரங்களாம் இப்படி பண்ணுறாங்க ஆண்டவரே. அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தன் வாழ்க்கையில் உள்ள வேதனைகளையும் கண்ணீரையும் போராட்டங்களையும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் போய் சொல்லிடுவான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொன்னவங்க வெளியில் வந்து எல்லார்ட்டையும் ஒப்பாரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி தானே? ஆமாம். என் பிரச்சனையை ஊரெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீ சொல்ல வேண்டியதில் சொல்லலைன்னு அர்த்தம். அன்னால் தன் காரியத்தெல்லாம் இருதயத்தை என்ன செஞ்சா? ஊற்றின உடனே இப்போ அங்கே உள்ளே இல்லை. அது அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. இருதயத்தை ஊற்றிட்டா, ஊற்றின பிறகு அங்கே என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை. இப்போ வெளியே போகும்போது நம்ம என்ன செய்வோம்? ஊற்றுவோம், திரும்ப எடுத்து உள்ளே ஊற்றிக்கிட்டு போய் ஊரெல்லாம் போய் சொல்லுவோம், எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் தன் காரியத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றுனதுனால கர்த்தர் அவனை வந்து அந்த செம்மையான வாழ்க்கை தான் இருளிலே அவனுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. இன்றைக்கி கர்த்தர் உங்களோட பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாக வெளியரங்கமாகும். அதுக்கு தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது,
அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டே இருக்காதீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காயமாக இருந்து சில நேரத்தில் சுய பரிதாபத்தில் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, எல்லோரும் இப்படி ஒதுக்கிட்டாங்க, எல்லோரும் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஐயோ பாவம், ஐயோ இப்படி ஆச்சே அப்படின்னு யாரும் நம்ம பார்த்து பரிதாபப்படணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. இன்னும் நம்ம குழந்தைகள் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஒரே ஒருத்தருக்கு முன்னாடி மட்டும்தான் எப்போவுமே குழந்தையாக இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம குழந்தையாக இருப்போம். உலகத்துக்கு முன்னாடி வரும் பொழுது கம்பீரமாக, அதாவது அன்னாள் தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜெபித்து அதற்கு பின்பு அவள் துக்க முகமாய் இருந்ததில்லை. இனி கர்த்தர் பார்த்துக்குவார். சொல்லுங்கள், பிரசங்கத்தை முடிக்கிறேன். இனிமேல் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அந்த கையை இப்படி காமிச்சு சொல்லுங்கள், இனி கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆமாம், எனக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்காக இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை பார்க்கும். என் சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கும். என் வாழ்க்கையில் என் மூலமாக தேவன் மகிமைப்பட்டு கர்த்தர் என்னை உயர்த்துகிற உயர்வை என் சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கும். ஹல்லேலூயா. என்னை அற்பமாக எண்ணினவர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அவர்களுக்கு முன்பாக தேவன் என்னை உயர்த்தி வைத்து அவர்களுக்கு சேனாதிபதியும் தலைவனுமாக கர்த்தர் என்னை வைப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய மகிமையை நீ பார்க்கணும். போன வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாம். எல்லோரும் கொஞ்ச நேரம் அப்படி எழுந்து நிற்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஹல்லேலூயா மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தைகளை விட்டு விலகிடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகளை நீங்கள் விட்டு விலகாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மாறலை. ஹல்லேலூயா. நீங்கள் வேணால் மாறி இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மாறவே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை மறந்துடாதீங்க. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. நாறிப்போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன், வியாதியில் கிடந்த உன் உடலை சொஸ்தப்படுத்திடுவேன். நாறிப்போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன், வியாதியில் கிடந்த உன் உடலை சொஸ்தப்படுத்திடுவேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன். வாக்கு பண்ணினவர் நானே. வாக்கு மாறவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ரோதாராதி ஷாலரே பஹம்போனே தியலஹல ருபஷியான மகா செய்யும் அளவும் ஜீசஸ் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை.
வாய்விட்டு கேட்டதெல்லாம் உனக்கு தந்திடுவேன். உன் மனதின் விருப்பங்களை தேவ சமூகத்திலே வாய்விட்டு கேட்டதெல்லாம் உனக்கு தந்திடுவேன். உன் மனதின் விருப்பங்கள் நிறைவேற்றி மகிழ்ந்திடுவேன். என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால் புத்திக்கு எட்டாத காரியம் செய்திடுவேனாமே. புத்திக்கு எட்டாத காரியம் செய்திடுவேன். வாக்கு பண்ணினவர் நான் அல்லவா, வாக்கு மாறவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. மறுபடியும் சொல்லுகிறேன், திகையாதே, திகையாதே சொல்லுகிறேன். என் மகனே, என் மகளே, பயப்படாதே. எதை குறித்து பயப்படுகிறாயோ அதெல்லாம் தேவ சமூகத்திலே சொல்லு. தேவ சமூகத்திலே ஊற்றிவிடு. உன்னோடு நான் இருப்பதா உன்னில் நான் மகிமை அடைகின்றேன். அந்த மகிமை உன்னிடத்திலிருந்து வெளிப்படும். உன்னோடு நான் இருப்பதா உன்னில் நான் மகிமை அடைகின்றேன். வாக்கு பண்ணினவர் நான் அல்லவா, வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை, கைவிட மாட்டீர் என்னை. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்கலாம். கைவிட மாட்டீர் என்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை. எங்களை கைவிடவே மாட்டீங்கப்பா, கைவிட மாட்டீர் என்னை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை தூக்கி நிறுத்த வேண்டியவர்கள் எல்லாம் என்னை கீழே தள்ளி விடுறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை கனப்படுத்த வேண்டியவங்க என்னை அலட்சியப்படுத்துறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒத்தாசை செய்வாங்கன்னு எதிர்பார்த்த நபர்கள் எல்லாம் என்னை கைவிடுகிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு உண்மையான அன்பை ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் பார்க்க முடியல, சொந்த பந்தங்கள் மத்தியில் பார்க்க முடியல ஆண்டவரே. ஸ்தோத்திர வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னால் பார்க்க முடியல ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஊற்றி விட்டிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை நாங்கள் ஊற்றி விடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியான காரியங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறேன் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் நீர் என்னோடு இருப்பதினால் ஆண்டவரே என்னில் நீர் மகிமைப்படுவீர் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. மாம்சமான யாவும் அதை காணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வனாந்திரத்தில் கூப்பிடுகிறது போல இந்த சத்தம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களை சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓரஷலரதி பஹந்தோபதி கினிக சிமன் உமரகிஷ்மன ருபல கதியாங்கரமா. பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஜனங்களோடும் என்னோடும் நீர் பேசின உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உடைய வார்த்தைகளை நான் இன்னும் உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி அந்த எப்தா தன் வாழ்க்கையை அழித்து கொள்ளவில்லை.
அதற்கு பதிலாக மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லுகிறவனாய் இருந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கை செம்மையாக இருந்தது. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக அவன் பயன்படுத்தி கொண்டான். அப்படி பயன்படுத்தி கொண்டது நிமித்தமாய் எங்கே புறக்கணிக்கப்பட்டானோ, எங்கே துரத்தப்பட்டானோ, அந்த ஸ்தலத்திலேயே அவனுக்கு ஒரு மேன்மையான உயர்வை தந்தது போல இந்த வார்த்தைகள் வெறுமையாய் எழுதப்படவில்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு உரியவைகள். இவைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். உடைய பிள்ளைகளும் அதை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய பொற்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.